ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. வணக்கம். வணக்கம். இது தினமலரின் சைலைட்ஸ் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுகவினுடைய பிடிவாதத்தின் காரணமாக ஒரு உயிரானது இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து ஆசிரியர் போராட்டம், போர்க்கொடி போன்ற விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் திமுக குழப்பத்தில் இருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டுவதற்காக 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறார்கள். திருப்பூரில் பிரதானமான சாலையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, கிட்டத்தட்ட 600 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டு நடு இரவில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? விவரங்களை பார்க்கலாம். விரைவில் 17 அமைச்சர்கள் கம்பி எண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பாஜகவின் தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அவங்களால காப்பாற்ற முடியல. அந்த செவிலியர்களை போய் அரெஸ்ட் பண்றீங்களே நீங்களா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. விவரங்களை பார்க்கலாம். விஜய் சென்றாலே அந்த பகுதியில் பிரச்சனை ஏற்படுவது வழக்கம் என்று ஆகிவிட்டதுங்க. அவரோட வாகனத்தை பின்தொடர்ந்த சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா வேல் வேல். எசப்பாட்டு பாடுவீங்க. நீங்க பாடும்போது நம்ம ஏதாவது பாடி அது எசப்பாட்டு பிசப்பாட்டு ஆகி போச்சுன்னு நீங்க அதனால பிரச்சனை. நீங்களே பாடுங்க. காந்த குரலும் நீங்க 2 வரி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். கந்தனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் இஷ்யூல நேற்று நடைபெறவே கூடாத, எந்த விஷயத்திலும் நடைபெறக்கூடாத ஒரு சம்பவமானது நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த முருக பக்தர் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த செயல் நடக்கக்கூடாதுன்றதும் ஒரு ஆடியோக்கள்லாம் வெளியிட்டு இந்த விஷயத்தில் இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காரு. மேற்கொண்டு யாரும் இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளை எல்லோருமே வைக்கிறாங்க, அரசியல் தலைவர்களும் சரி மற்றவர்களும் சரி. ஆனால் இந்த நபருக்கான மரியாதை, இறுதி மரியாதையும் சரி, போஸ்டர் ஓட்டரும் சரி பாஜக முன்னெடுக்கிறதுனால இதை ஒரு அரசியல் மயப்படுத்தி திமுக பார்க்குது அப்படிங்கிறதையும் தாண்டி நயினார் நாகேந்திரன், பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவினுடைய அந்த பிடிவாதத்தினால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் நீங்கள் அப்படியே இதை உல்ட்டாவாக யோசிச்சு பாருங்களேன். அது வேற மாதிரியான ஒரு என்ன, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழக அரசினுடைய நடவடிக்கையுமே வேற மாதிரி இருக்கும். ஸோ மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லுது. இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் இந்த மதச்சார்பற்ற அரசு நீங்கள் பார்க்குறீங்களே, இதே இஸ்லாமியர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்டையும் நீங்கள் அந்த மதச்சார்போடையே அவங்க அடையாளத்தோடையே இருக்கிறாங்களே, அதை எது நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. இந்துக்கள் மட்டும்தான் மதச்சார்பற்று இருக்கணுமான்று தேஜஸ்வி யாதவ் நாடாளுமன்றத்திலே சொன்னார். இப்போ கடந்த இது பகுதியிலே நானும் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த திமுக அரசு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போகுது, சந்தனக்கூடு உருஸ் விழாவுக்கு போடுது, அப்புறம் ஹஜ்ஜு போகிறவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக போகிறாங்க, கட்டி அதை கொடுக்குறாங்க. ரம்ஜான் நிகழ்ச்சிக்கு போய் கஞ்சி குடிக்கிறாங்க. இப்போ இது பண்றதை யாருமே தப்புன்னே சொல்லலை. நீங்க மற்ற மதத்தினுடைய விஷயங்களுக்கும் விழாக்களுக்கும் கலந்துக்கிறீங்க. அதுவே தைப்பூசன்னா ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது மதச்சார்பற்ற கடவுள் மறுப்புன்னு சொல்றீங்க. ஆனா இஸ்லாமியரும் மற்றும் கிறிஸ்தவரும் கடவுள்கள் தானா, மற்ற கடவுள்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ திமுக அரசின் மீது இது ஒரு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை வேற லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு, ரொம்ப சீரியஸான கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சா திமுக அரசு அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர், ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சின்ன குழந்தைங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மனசே நமக்கு இது காரணம் என்ன? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் திடீர்னு அவர் பழம் வித்துட்டு வந்திருக்காரு. திடீர்னு ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட்டில் உள்ள கதவை சாத்திட்டு அவர் தன்னை தானே மாய்த்துக்கிறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஆடியோலாம் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன விஷயம், திருப்பரங்குன்றத்தில் எங்கள் குடும்பமே திமுக குடும்பங்க, நாங்கள் எல்லாமே திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் எங்களுக்கு இந்த முருகர் மீது இந்த அரசு செய்திருக்கக்கூடிய அடக்குமுறைங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த தீபம் ஏற்றினா கோடிக்கணக்கான பேர் அந்த பார்க்க முடியும். ஆனால் அதை இவங்க செயல்படுத்தாமல் தடை விதிக்கிறாங்க. அதுவும் நீதிமன்ற வழக்கையே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிற விஷயம்லாம் அவர் ஆடியோவில் பதிவு பண்ணி அவர் தன்னை தானே மாய்த்து கொண்டார். மிகவும் சிறிய குழந்தை அவருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு ரத்த கண்ணீர் வருது. எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இது போன்ற முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் இது நம்ம குடும்பத்தை மிகப்பெரிய சோகத்தை ஆழ்த்திவிடும். இது ஒன்றும் தீர்வாகாது. இது மட்டுமே தீர்வாகாது. களத்திலிருந்து போராட வேண்டுமே தவிர இது போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் நமது ஒரே விஷயம். இழப்பீடு விஷயத்திலையும் அனுசரணை இருக்கிற விஷயத்திலையும் பாஜக இந்த இவங்களுக்கு தெரியும் வந்த உடனே
திமுக காரணம்னு அவரே சொல்லி ஆடியோ பதிவே போட்டிருந்தாலும் திமுக அதை கண்டுக்கல அப்படிங்கிறதா உண்மை நிலையா இருக்கு. ஸோ திமுகவுக்காக போஸ்டர் ஒட்டுபவர்களுக்கும் கொடி பிடிப்பவர்களுக்குமான வரலாறாக இதையும் சேர்த்து படியுங்கள். இந்த ஆட்சியில் வந்து தொடர்ந்து வந்து ஜாக்டோ ஜியோ வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறது ஜாக்டோ ஜியோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு போராட்டம் நடத்தி கொண்டே தான் இருக்கின்றனர். 20 அம்ச கோரிக்கை. ஆமா, அந்த 20 அம்ச கோரிக்கை எப்பதான் தீர்வு தெரியல. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்போ ஒரு வாத்தியார் வந்து சொல்லுவார், பேட்ச் எல்லாம் போட்டு வந்து நான் ஜாக்டோ ஜியோ ஏன் உங்களுக்கு 4 நாள் லீவ் தெரியுமா, இந்த போராட்டம் பண்ணணும், அப்போ போராட்டம் சொன்னார். இப்பவும் அதையே வந்து வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவள் பல்வேறு வருமானத்தை அரசு ஊழியர்களை பிரித்து கொடுத்தலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 78% வந்து கிட்டத்தட்ட 80% அரசு பணம் வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனுக்கும் போகுது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதனால் வந்து திருப்பி வந்து கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை, செவிலியர்கள் போராட்டம், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் போராட்டம், அப்புறம் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் என்று எங்கே பார்த்தாலும் இந்த ஊழியர்கள்லாம் போராட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கெல்லாம் அரசு காரணம் அல்ல, திமுக அரசு காரணம் அல்ல அப்படின்றத இங்க நீங்க பதிவு. அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த போராட்டம் செய்வதற்கெல்லாம் நாங்கள் உரிமை கொடுத்திருக்கிறோம் இல்லையா, இதுதான் ஜனநாயகம் அப்படி கடைசியில முடிச்சிடுறாங்க. ஏன்னா ஜனநாயக உரிமை என்பது அப்படி வந்து திமுக நிலைநாட்டி திராவிடம்லாம் என்னன்னு கேட்ட பாத்தியா, அதே மாதிரி எப்பவுமே வழக்கமாக ஒரு ஆட்சி கடைசி 6 மாதம் கடைசியாக இருக்கும்போது எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டத்துக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இப்போ ஆட்சி முடிய போகுது, இந்நேரத்தில் பல சலுகைகளை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் எங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்து பல்வேறு பகுதிகளில் திமுக அப்படிதான் போராடுறாங்க. மற்றபடி திமுக வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாம அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. திமுக கொடுத்து எதுவுமே நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, ஸோ சொல்ல அது வேற, நீங்க இது வேற சொல்லிட்டு வேற பண்றீங்களா, சொன்னது எதுவுமே நிறைவேற்றலையே, இதையும் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு பார்ப்போம், வந்தா உண்டு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு வந்து இப்ப போராட்டம் பண்ணாங்க. 22ஆம் இழுப்போம், வந்தா மலை போனா ஹேரு அப்படின்னு முடிவு போட்டுருக்குது. வர 22ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க, வாங்க பேசுவோம், உட்காந்து பேசுவோம், நம்ம ஒரு சமோசா டீ வச்சு பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு வழக்கம் போல் திமுக தொழிற்சங்கம் ஒரு முடிவு எடுக்கும், அவர் எதிர்கட்சி தொழிற்சங்கம் ஒரு முடிவு எடுக்கும். ஸோ உள்ளே வெளியே வந்து இவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க, வெளியே ப்ரெஸ் மீட்டில் அவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க எல்லா கோரிக்கை ஏற்றப்பட்டதும்பாங்க, இவன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதும்பாங்க. இதுதான் கடைசியாக முடிய போகுது 22ஆம் தேதியில். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொட்டி அங்கிருந்து பிரித்தெடுப்பது, இன்னும் சொல்லப்போனால் அதை உரமாக மாற்றுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு குப்பை கிடங்க ஒரு இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க. அது என்ன கலிங்கம்பாளையமா அப்படின்ற மாதிரி ஒரு இடம். அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது குடியிருப்பு பகுதியாக இருக்குது, இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போராட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க அந்த தகரமெல்லாம் வச்சு அடித்து போட்டிருக்காங்க. அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்கணும், மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து வேறு இடத்துல போகணும். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை யார் வாக்கு போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க மேலேயே அந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது தான் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது. மாற்று இடமோ இதற்கான மாற்று வேலை என்னவோ அதை பார்க்காம இங்கே தான் செய்வேன் அப்படின்ற ஒரு பிடிவாதமாக மாநகராட்சி இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பாஜகவினரோட அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறார். அதாவது குப்பை கிடங்கு இருக்கிற இடத்துல இல்லை, திருப்பூரினுடைய பிரதான பகுதியில் அந்த இடத்துல திருப்பூர் குமரன் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வரைக்கும் வச்சிருக்கப்பட்டு அப்புறம் விடுவிக்கப்படுறாரு. 600 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இங்க திருப்பூர் குமரன் ஸ்டாச்சுவோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஈவிஆர் சிலை அந்த இதுக்கு தீக்குளிப்பு நடந்தது. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் சொன்னது இந்த ஈவிஆர் சிலை ஒரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சம்பவங்களா எப்படி நடக்குதுன்னு. கோவை சத்தியன் அதிமுகவினுடைய ஐடி விங்கு இருக்காரு. அவர் என்னென்ன சம்பவங்கள் இப்போ கரண்ட்ல இருக்கு அப்படிங்கிற சம்பவங்கள் எல்லாம் பட்டியலிட்டு போடுறார். ஜாக்டோ ஜியோ போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இந்த குப்பையை நெஞ்சு இவங்க போராட்டம், மாணவன் இறந்து போயிட்டான்னு இழப்பீடு கேட்டு அவங்க போராட்டம், பல இடங்களில் கனிம வள கொலை எதிர்த்து வழக்கு போடுங்கன்ற மாதிரி நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி அங்கே போராட்டம் இப்படியே நடந்துட்டு இருக்குது. ஆனால் தேனாரும் பாலாரும் தான் ஓடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மொண்டு குடிக்கணும் அப்படின்றாங்க அவங்க. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் மீது காவல்துறை வந்து தாக்குதல் நடத்தி என்ன பண்ணிருக்காங்க, பொதுமக்கள் மேலே கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் பொதுமக்கள் சொல்லுவாங்க பெண்களை தகாத முறையில் வந்து அந்த புஷ் பண்ணி பெண் போலீஸ் தான் இருந்தாலும் அவங்க பண்ணுற அந்த ஆக்டிவிட்டிலாம் வீடியோவில் பதிவாகியிருக்கு.
எங்க போய் யாருடைய கமாண்டுக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க? வேண்டான்னா அதுக்கான மாற்று ஏற்பாடு ஏன் செய்ய முடியல அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இவ்வளோ எதிர்ப்பு தேடி அங்க வைக்க வேண்டிய அரசுக்கான நிர்பந்தம் என்ன வந்துச்சு? கேள்விதான். அவங்க என்ன சொல்ல, கான்ட்ராக்ட் அவங்க எடுக்கப்பட்டதுனால அவங்களோட அழுத்தத்தின் காரணமா அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து பேசிக்கொண்டு பக்கமா எது இருக்கும் அங்க கொண்டு போய் மிச்சம் ஆகும். போக்குவரத்து, அதுக்கப்புறம் அந்த ஊழியர்கள் செலவு போன்ற விஷயம்லாம் வந்து சிக்கனப்படுத்துவதற்காக கான்ட்ராக்டர்களை வந்து செயல்படுத்தக்கூடிய நிகழ்வாக இது பார்க்குது. ஆனால் இது திமுக அரசாங்கம் இல்லை, கான்ட்ராக்ட் அரசாங்கம்னு சொல்லப்படுது இல்லையா? 17 பேர் குறித்து வச்சுக்கோங்க, 17 பேர் கழுதாயவாங்க அப்படின்ட்டு நம்ம பாஜகவின் தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லி என்ன சொல்லிருக்காரு ஏற்கனவே. பாஜக பயப்பட மாட்டாங்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஒரு டிக்கெட் போடுங்க, வெள்ளை கூட கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. நம்ம பையனை அனுப்பி வைங்க, பையன் வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் பார்ப்பாங்க, அவர் ஒரு கோரிக்கை வைப்பாங்க, இப்படிலாம் பேசுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, செந்தில் பாலாஜி பிரச்சனை இருக்காரு, KN நேரு பிரச்சனை இருக்காரு, முருகன் பிரச்சனை இருக்காரு, பொன்முடி பிரச்சனை, எல்லாம் ஒரு 17 அமைச்சர் நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே பிரச்சனைகள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். அமலாக்கத்துறை வந்து ஸ்டாலின் கூட இருக்காருங்க. ஏன்னா ஏற்கனவே மேம்பாலம் கேஸ்லாம் ஒரு மேல இருக்குங்க, அது ஒன்று இருக்கு. அப்புறம் கொளத்தூர்ல வெற்றி பெற்ற அந்த கேஸ் அது இப்போ ஈத்துனே போகுது. அதில் அது கொஞ்சம் ஜனவரியில் ஹியரிங் வந்து, ஆமாம், அது வேற இருக்குது. ஸோ பல்வேறு வழக்குகள் வந்து உங்க மேல தயாரா இருக்கு. ஸோ 17 பேர் ஜெயிலுக்கு போவாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவ்வளோ பேர் மூச்சா போவாங்களா வேற பார்க்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண மூச்சாலாம் போனார் இல்லையா? அவர் அது இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்பெஷல் வார்டை திறந்து வச்சிருங்க. அரசு மருத்துவமனைலாம் ரொம்ப நல்ல பாதுகாப்பாக ஸ்பெஷல் வார்டை திறந்து வச்சிருங்க. ஏன்னா அனைவருக்குமே நெஞ்சு வலி வந்துடும். இல்லை, யாரும் அரசு மருத்துவமனைக்கு போட்டாங்க, தனியார் மருத்துவமனைக்கு தான். அதான் அப்போ வந்து ஆட்சிக்கு வந்து அவங்க இப்போ இந்த 100 நாளுக்குள்ளே தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் எதிர்கட்சியை வந்து ஆளுங்கட்சியாக எல்லாம் தெரியாது. அப்போ வந்து இவங்க எந்த பக்கம் இருப்பாங்கன்னு தெரியாது. ஒற்றை இலக்கா, இரட்டை இலக்கா, 3 இலக்கான்னு தெரியாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையா இல்லைன்னா வந்து கைதானு தனியார் ஹோட்டலிருந்து எனக்கு மசாலா தோசை ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிட முடியுமா? அதெல்லாம் கேள்விக்குறியாக தானே இருக்கும். அப்போது புதுசாக ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. சிவாஜி கணேசனுடைய பழைய படம் இருக்குதுல்ல, பராசக்தி பேரில் சமீபத்தில் ஒரு கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு நடிகர். ஆமா, அதாவது லிஃப்ட்ல போனாரா இல்ல ராக்கெட்ல போனாரான்னு தெரியல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சல்லுன்னு போயிட்டார். அவருடைய படம், அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நம்ம அந்த திரைத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அந்த டைரக்டர் கோங்கரா சட்னி, சுதா கோங்கராவா, ஆந்திராவில் ஏதோ இஷ்யூ ஆகி போச்சு. கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட வாய்ப்பு தருவதாக கூறி அந்த பெண்களை வேறு மாதிரியாக ஏதோ பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் இவங்க அது இல்லைன்றுவாங்க. தமிழ்நாட்டோட தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்லி இந்திய அளவுலையும் பக்கத்து மாநிலங்கள்லையும் தலைகுனியை வைக்கிறதே பார்த்தீங்கன்னா, அது கதை என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் எவ்வளோ பேனருங்க, வள்ளூர் கோட்டத்தில் எக்ஸிபிஷனே போட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸிபிஷன் அது வந்து அந்த பராசக்திக்கான செட்டு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, என்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அது ஒரு செட்டு போட்டு அதான் ப்ரமோஷன் அதான் நேற்று உள்ளுக்குள்ள வந்து அவர் இந்த காரு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு மாணவர் வந்து போராடி அந்த நிகழ்வை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க இல்லையா, பராசக்தின்ட்டு. ஸோ அந்த அதில் யூஸ் பண்ண செட் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த காரு போன்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நிகழ்வை எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. அதான் நேற்று வந்து இவர் சொல்லியிருக்கார் நயினா நாகேந்திரன், வள்ளூர் கோட்டில் காட்டக்கூடிய அந்த இது அழுத்தத்தை மற்றதுலையும் காட்டலாமே அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம், வள்ளூர் கோட்டத்தில் இது ஒரு தனி எக்ஸிபிஷன் போட்டு அந்த வள்ளூர் கோட்டத்துக்கு பின்னாடி பெரிய இடமாவே பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கே தான் அறிவை வளர்த்தாங்க தெரியுமில்ல? ஆமாம், அதே இடத்துல அறிவை வளர்த்தாங்க, இப்போ பராசக்தியை வளர்த்துறாங்க. அறிவை வளர்க்குற யூரியா அங்கே தான் வச்சிருக்காங்களே, கிடைக்கிறது இங்கேயும். கோவிட் கொரோனா தொற்று, வாய்க்கவசம் அணிவீர், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வீர், ரொம்ப சுலபமாக மறந்துட்டாங்க அந்த காலகட்டத்தை. உள்ளபடியே எத்தனை உயிரிழப்புகள், நம்ம உற்றார் உறவுகள் எவ்வளவு அதாவது துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, பொதுவெளியில் எச்ச துப்புறது, இன்னும் சில டிசிப்ளின்ஸான நடவடிக்கைகள்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வாழ்நாள் பூரா கடைபிடிக்க முடியும் வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்ன, உயிர்பலியின் மூலமாக அடித்து சொன்ன இயற்கையின் ஒரு பெரும் கோபம் அது. ஆனால் ஈஸியாக மறந்துட்டு மீண்டும் அதே பார்க்க போட்டு புளிச்சுன்னு துப்புறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள், அதாவது அந்த நோய் காற்றின் மூலமாக பரவக்கூடியதுன்னு தெரிஞ்சும் அதுவும் மிக வீரியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிகிச்சை, அவங்களுக்கு வேண்டியது செய்யக்கூடிய பணிகளை செய்த அந்த செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம், அவங்களுக்கான பணி அப்படின்றத கேட்டிருக்காங்க. கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. கொரோனா காலத்தில்
ஒப்பந்த பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி கொடுக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ அதே சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாரத்தான் மாசு அவர்கள் பணியிலை காலி பணியிடங்கள் என்னவோ அதன்படிதான் நாங்க செயல்படும் அப்படின்ற மாதிரியான காட்டமான ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. இது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்குது. பல இடங்கள்ல இருந்தும் சென்னையில வந்து அவங்க போராட்டத்தை கண்டக்ட் பண்றாங்க. அப்படியே அலேக்கா தூக்கின்னு போய் இங்கே வைக்கிறாங்க. நம்ம புதிய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துல வைக்கிறாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அங்கிருந்து மறுபடியும் ஒரு தனியார் மண்டபத்தில் கூட்டு போய் வச்சு அவங்களுக்கான வேண்டியதில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறதுக்கு பல அரசியல் தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவருமே கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வந்துருக்காங்க. அப்போ இப்போ என்ன சம்பள உயர்வு கேட்டு தானே. ஆமாம், இப்போ ஆனால் புதுசாக ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போராட்டம் பண்ணும்போது, அதாவது 20லலாம் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக போராடுவோம், ஆளுங்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் அறிக்கை கொடுப்போம், அதெல்லாம் கொடுப்போம், கூட்டு பொருள் கொடுப்போம்லாம் சொன்னார்ல. இப்போ அந்த அறிக்கையை ரெடியாக வச்சிருக்காங்களாம். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அறிக்கை கொடுத்தீங்களா, அந்த அறிக்கை மீண்டும் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக மாறி அதே அறிக்கையை வாசிப்போம் 2026 அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இப்போ அந்த அவர் கொடுத்த அறிக்கையை திருப்பி முதல்வருக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். சார், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக சொன்னீங்கல்ல, அந்த ஒரு கோரிக்கை நான் நிறைவேற்றுறோன்ட்டு, அந்த அறிக்கை உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறோம், அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த அறிக்கை திருப்பி அனுப்புறாங்க. வகத்தொகை இல்லாமல் படித்தவன் படிக்காதவன் தினக்கூலிக்கு போகிறவன் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்துக்கும் வகத்தொகை இல்லாமல் ஏமாத்தி இருக்காங்க. அவங்க செஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லா மலைகளையும் நீர்நிலைகளாக மாற்றுனது தான். மலையாக இருந்துச்சுன்னா அதை தோண்டி மலையை அப்படியே கடந்து எடுத்து தோண்டி சின்ன சின்ன கல்லா உடைச்சு இந்த பக்கம் கேரளாவுக்கும் இந்த பக்கம் கர்நாடகாவுக்கும் கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், 3 விஷயங்கள் தான் முன்னேறி இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால. ஒன்று மணல் கடத்தல், அதெல்லாம் விடுங்க, இப்படி வாங்க, அவர் விக்க வச்சுக்கிட்டார். ஸ்டாலின் அவர்கள் புது விக்க மாற்றுகிறார். தனது மகனை வந்து தயாரிப்பாளர் இருந்து துணை முதல்வராக்கினார். தனது பேரப்பிள்ளையை தயாரிப்பாளர் ஆக்கினார். தனது மாப்பிள்ளைக்கு விதவிதமாக வாட்ச் வாங்கி கொடுத்தார். இந்த முன்னேற்றம் எல்லாம் தமிழகம் திமுக ஆட்சியில கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவையில தமிழகம் முன்னேறுங்க, நீங்க மாத்தி கருத்து சொல்ல முடியாது. சத்தியமா சொல்றாங்க, எப்பேற்பட்ட கொடுஞ்செயலை செஞ்சவனுக்கு கூட உள்ளூர ஒரு இடத்துல வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்துல நம்ம இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டோமேன்ற மனசாட்சி உறுத்தும். ஆமா, அது உறுத்துமா? விஜய் அவர்கள் கரூர் போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த பைக் இப்படி எல்லாம் எல்லாம் போட்டு போனாங்கல்ல, பாத்தீங்களா? தலை எப்ப வந்தாரு ஈரோட்டுக்கு, இன்னும் நீங்க அவரை பத்தி பேசுறீங்க. 2026 அவர் தான் சிஎம் அப்படின்ட்டாப்ல. அவர் தான் சொல்லிட்டாரு, நான் மட்டும் தான் சினிமா டைலாக் பேசுறேன், நீங்களும் கூட தான் சினிமா டைலாக் பேசுறீங்க அப்படிலாம் சொல்லி பேசி சொல்லிருக்காங்க. என் வீட்டுல எல்லாம் ஓட்டு போனா சோத்துல விஷம் வச்சிருக்காங்க. 9 ஓட்டாங்க. அவன் ஓட்ட போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அம்மா தாயே பாத்துக்க, உனக்கு தான் போட்டாங்க சோத்துல கீத்துல எது வச்சா அந்த பாட்டுல வந்துறீங்களா, அதை போட்டோ எடுத்துன்னு போட்டுருக்குது, ஏமா இதெல்லாம் போட்டேன்ட்டு. இந்த சூழ்நிலை இப்போ வந்து வழக்கம் போல தலைவர் வராரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஈக்கெல்லாம் போட்டு போயிருக்காங்க. சில இடங்கள்ல வாகன விபத்து ஏற்பட்டிருக்கு. அது வாகன விபத்து ஏற்பட்டது தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைலாம் அனுமதிக்கப்பட்ட. ஏற்கனவே நீதிமன்றம் கரூரில் வந்து இது போல விபத்துக்குள்ளானவர்களுக்கெல்லாம் வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை வந்து இது மாதிரி விஷயங்களில் வந்து விஜய் வந்தாலே நமக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வராதா அப்படின்னு திமுக எதிர்பார்க்கும்போது இவங்களே கண்டனம் தராங்க. ரைட், நாங்கள் கண்டனம் தரோம் அப்படின்ட்டு திமுக பின்னாடி 2 வீலர்ல போறதுங்கிறது போகவே கூடாது. அந்த வண்டி எப்படி போகும், எவ்வளோ ஸ்பீடில் போகும், அவங்க ஸ்லோ பண்ணாங்கன்னா எப்படி, அப்படியே இப்படி போகிறதுன்றது அது எப்படி அனுமதிக்குது காவல்துறை? ஆமாம், அதான் அவர் காரில் போகும்போது பஸ்லலாம் கை காட்டுறாங்க. அவர் கோவைக்கு போகும்போது பார்த்தீங்களா, அவர் வேறு எங்கெங்க கோவைக்கு போகிறாங்கன்னா செந்தில் பாலாஜி பார்க்க போகிறாருன்ட்டாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி கூட தாவே கூப்பிட்டு வருங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தாலும் கூட ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவர் எவ்வளோ கட்சி போயிருப்பாரு, மதிமுக போயிருக்காரு, அதிமுக போயிருக்காரு, அமமுக போயிருக்காரு, திமுக போயிருக்காரு. இப்போ நீங்க தான் விஜய்னு வச்சுங்களேன், நான் தான் செங்கோட்டைன்னு வச்சுங்களேன், இப்படினாரா செங்கோல் வச்சு கொடுத்தாரா, இப்படி இருக்காருங்க. இன்னொரு போட்டோ போட்டிருந்தாருங்க, 84 அம்மையாருக்கும் எம்ஜிஆருக்கும் செங்கோல் கொடுத்திருக்காரு அவரு. அப்போ எவ்வளவு ஒரு மரியாதையா இருந்தாரு அவரு. இப்ப என்ன இப்படி அது இல்லாம மைக், அதாவது செங்கோட்டையினிடம் செங்கோல் வாங்கிய பெருந்தலைகள் போட்டு பார்த்தா அதெல்லாம் பாருங்க.
விஜய் அவர்கள் பேசுற மைக்கில் பேசக்கூடாதான், இவருக்குன்னு ஒரு தனி மைக்கா. ஆமாங்க, அதை போய் பார்த்து அங்க ஒரு அசிங்கம், அது அந்த மைக் ஒன்று, இந்த மைக்கில் பேசுங்க, இந்த மைக்கில் பேசி பாருங்க. என்னங்க நீ எவ்வளவு பெரிய தலைவருங்க. அதாவது ஜெயலலிதா அம்மாருக்கு ரூட்டு போட்டு கொடுத்துட்டு அவர் தாங்க எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போகணும், எங்கெல்லாம் ஆனா இதெல்லாம் வந்து அவர் ஒரு அவமானமாவே கன்சிடர் பண்ணல பாருங்க. 70 சீட்டினுடைய வெற்றியை வந்து அவர் பாதங்களில் சமர்ப்பியான்னு சொல்லியிருக்காருங்க. ஓ, இது தளபதி தான் அடுத்த முதல்வர்ன்றாருங்க. என்னங்க நம்மளால தாங்க முடியல இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும்போது. சரி, நாஞ்சில் சம்பத்தாவது வாயை அவரே தொடச்சுக்கிட்டாரு, நமக்கு என்ன இல்லைங்க. நாஞ்சில் சம்பத்தாவது வாயை வாடகை கூடுறவரை நம்ம ஏத்துக்க முடியும். அவரால் வார்த்தையில சொன்னாரு, நிஜத்திலேயே இருக்காரு. ஒண்ணுமே புரியல. சோ செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள்லாம் இது போன்ற விஷயம் இன்னும் நிறைய பேர் இணைவார் வேற சொல்லிருக்காங்க. அந்த பேர் பேசணும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யார் வந்தாலும் தாவேக்கால பொறுப்பு கொடுத்து சேர்த்துக்குவாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை? இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.